கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. மாணவர்களே, நம்ம ஏற்கனவே நீட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில், பாடி ஃப்ளூயிட்ஸில். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்டெத்தாஸ்கோப் டாக்டர் ரெண்டு காதுலேயே மாட்டிட்டு நம்ம செஸ்ட்லாம் வச்சு பார்க்குறாங்க ஹார்ட் பீட்லாம் இருக்கான்ட்டு. இஸ் யூஸ்ட் டு ஹியர் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு டூரிங் ஈச் கார்டியாக் சைக்கிள். ஹார்ட் அடிக்குது பார்த்தீங்களா, டப் லப் டப்னு சவுண்ட், டபுள் சவுண்ட் கேட்குது. அது அடிக்கிறப்ப அதை கேட்குறதுக்கு ஸ்டெத்தாஸ்கோப் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு சவுண்ட், செகண்ட் சவுண்ட், ரெண்டு சவுண்ட் இருக்குது. தி செகண்ட் சவுண்ட் இஸ் ஹியர்ட் வென். செகண்ட் சவுண்ட் எப்போ உற்பத்தி ஆகுது, அதான் கேள்வி. ஓகே. ஏவி வால்வ்ஸ் ஓப்பன் அப். ஹார்ட்டுடைய அப்பர் சேம்பர், ஆட்ரியம், கீழே உள்ள சேம்பர்ஸு, வென்ட்ரிகல்ஸ் ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள வால்வ்ஸு திறக்கும் போது ஒன்று. பியில் வென்ட்ரிகுலர் வால்வ்ஸ் வைப்ரேட் டியூ டு கஷிங் இன் ஆஃப் தி பிளட் ஃப்ரம் அயோட்டா. அயோட்டாவிலிருந்து பிளட், ரத்தம் உள்ளே எதுக்குள்ளே போகுது, வென்ட்ரிகிள்ஸுக்குள்ளே போகுது. அப்போ வென்ட்ரிகிள்ஸுடைய வால் வைப்ரேட் ஆகுது. அதனால தான் இந்த செகண்ட் சவுண்டு கேட்குது. இது ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி, செவிலுனார் வால்வ்ஸ் க்ளோஸ் டவுன் ஆஃப்டர் பிளட் ஃப்ளோஸ் இன்டு வெசல்ஸ் ஃப்ரம் தி வென்ட்ரிக்கிள். வென்ட்ரிக்கிள்லேருந்து ரத்தம் வெளியேறி இரத்த குழாய்களுக்கு போனோடனே செமிலுனார் வால்வ்ஸு க்ளோஸ் ஆகுது, மூடுது. அப்போ இந்த சவுண்டு கேட்குது. டி, ஏவி நோட் ரிசீவ் சிக்னல் ஃப்ரம் எஸ்ஏ நோட். சைனோ ஆர்டீரியல் நோட்லேருந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் வெளியே வந்து அது ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு போய் சேர்ந்த உடனே இந்த சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம ஹார்ட்டுடைய சவுண்ட்ஸ், ரெண்டு சவுண்டு. ஃபஸ்ட்டு வரக்கூடிய சவுண்டு S1 சவுண்டுன்னு சொல்கிறோம். அது லப் அப்படின்னு பேரில் கேட்குற மாதிரி இருக்குது. caused by blood flow turbulence when mitral and tricuspid valves close at the start of the systole. systole என்ன, கண்ட்ராக்ஷன். கண்ட்ராக்ஷன் நடக்கும்போது ரெண்டு வால்வு வந்து என்ன க்ளோஸ் ஆகுது. எப்போ, சிஸ்டோல் ஆரம்பிக்கும் போது. என்னென்ன வால்வு, மிட்ரல் வால்வ் அண்ட் ட்ரைகஸ்பிட் வால்வ். ஓகே, இது ஃபஸ்ட்டு சவுண்ட். இதில் கொஸ்டின் வந்து செகண்ட் சவுண்டை பற்றி. The low frequency of the first heart sound is heard when the ventricles contract. அப்போ சிஸ்டோல் என்ன தான் இங்கே வென்ட்ரிகுலர் சிஸ்டோலை மீன் பண்ணுறாங்க. வென்ட்ரிகிள்ஸ் வந்து கார்டியாக் லோயர் சேம்பர்ஸு சுருங்கும் போது இந்த மைட்ரல் அண்டு ட்ரைகஸ்பிட் வால்வ் க்ளோஸ் ஆகுது. அப்போ இந்த ஃபஸ்ட் சவுண்டு கேட்குது. ஓகே, கொஸ்டின் வந்து செகண்ட் சவுண்ட். செகண்ட் சவுண்ட் அது பேர் டப், லப் டப் சொல்கிறோமா. செகண்ட் சவுண்ட் பேர் டப் ஆர் S2 அப்படின்னு பேர். இது எப்போ உற்பத்தி ஆகுதுன்னா, காஸ்டு பை தி க்ளோசர் ஆஃப் தி அயோட்டிக் அண்ட் பல்மனிக் வால்வ்ஸ் மேக்கிங் தி எண்ட் ஆஃப் சிஸ்டோல். எண்ட் ஆஃப் சிஸ்டோல் என்ன அர்த்தம், இந்த வென்ட்ரிகிள்ஸ் கண்ட்ராக்ட் பண்ணி முடித்த உடனே, கண்ட்ராக்ஷன் முடியும் போது என்னாகும், கண்ட்ராக்ஷன் நடக்கும்போது பிளட் வந்து அயோட்டாக்குள்ளேயும் பல்மனரி வெசலுக்குள்ளேயும் போய் சேர்ந்துடும். அது திருப்பி அயோட்டாலிருந்து வென்ட்ரிக்கிள்க்கும் இந்த பல்மனரியிலேருந்து பல்மனரி வெசல்லேருந்து திருப்பி ரைட் வென்ட்ரிக்கிள்க்கும் பிளட் திரும்பி வந்துடக்கூடாது. அப்போ வராமல் அந்த சிஸ்டோல் முடியும் போது அந்த இடத்துல வால்வு க்ளோஸ் ஆகிறது தான் டப் அல்லது செகண்ட் சவுண்ட். ஓகே. தி செமிலுனார் வால்வ்ஸ் ஆர் பாக்கெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் attached at the point at which pulmonary artery and aorta leave the ventricles. வென்ட்ரிகிள்ஸில் இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து அயோட்டா, ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து பல்மனரி ஆர்டரி ரெண்டு வெளியேறுது. அந்த இடத்துல இந்த செமிலுனார் வால்வ்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ கண்ட்ராக்ஷன் முடியும் போது இது க்ளோஸ் ஆகுது. ஓகே, ஆனால் இந்த வால்வ்ஸு திருப்பி ஓப்பனிங் ஆஃப் தி வால்வ் வந்து சைலண்ட்டாக இருக்கும். தி செமிலுனார் வால்வ்ஸு இந்த வென்ட்ரிக்கிள்ஸ் எந்த இடத்துல இருக்குது, பல்மனரி ஆர்டரி திறக்கிற இடம், அயோட்டா திறக்கிற இடம், வென்ட்ரிக்கிள் தான் ஆரம்பிக்கிற இடம், அந்த இடத்துல. ஓகே, அது க்ளோஸ் ஆகும்போது சவுண்டு கேட்குது. ஓப்பனிங் ஆஃப் தி வால்வ் இஸ் சைலண்ட். செகண்ட் சவுண்ட், செமிலுனார் வால்வ்ஸ் க்ளோஸ் டவுன் ஆகும்போது, ஓப்பன் ஆகும்போது இல்லை, பிளட் ஃப்ளோஸ் இன்டு தி வெசல் ஃப்ரம் வென்ட்ரிக்கிள்லேருந்து பிளட்டு பல்மனரி ஆர்டரிக்கும் அயோட்டாக்கும்
போய் சேர்ந்த உடனே இந்த வால் க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா, அப்போ க்ளோஸ் டவுன் ஆகும்போது, அதாவது வென்ட்ரிக்கிள் சுருங்கிறது நிற்க போகிறதுக்கு முன்னாடி, ஓகே, அப்போ இந்த செகண்ட் சவுண்ட் கேட்குது. ஸோ ஆப்ஷன் சி அதுதான் கரெக்ட். ஓகே, தென் வில் கோ டு நெக்ஸ்ட். Schematic plan of blood circulation of human labels A, B, C, D. Identify the correct option. இப்போ இது ஹார்ட்டு, இந்த வெசலை ஏன்னு சொல்கிறாங்க, இதை பின்னு சொல்கிறாங்க, இதை சின்னு சொல்கிறாங்க, இதில் டின்னு மார்க் பண்ணியிருக்கு. கரெக்டானு கேட்டால் அது கரெக்ட் கிடையாது. ஓகே, ஏன் கரெக்ட் இல்லை அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, கரெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த ஏங்கிற இந்த வெசல் காமிக்குது. இது லங்ஸில் இருந்து பிளட் வந்து லெஃப்ட் சைடுக்கு ஏற்றியத்துக்கு வருது, அப்புறம் வென்ட்ரிக்கலுக்கு போகுது. ஸோ திஸ் இஸ் தி ஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ ஏ இஸ் தி பல்மனரி வெயின் கேரி இம்ப்யூர் பிளட். இம்ப்யூர் பிளட் டீஆக்சிஜனேட்டட் பிளட். இதில் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு வர்றதில்ல, இதில் ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் வரும். ஸோ திஸ் இஸ் ராங். ஓகே, ஸோ PO2 60 mm ஆஃப் மெர்க்குரின்னு சொல்கிறாங்க. ஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கும்போது அதனுடைய பார்ஷியல் ஆக்சிஜன் ப்ரெஷருங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, அதாவது பார்ஷியல் ஆக்சிஜன் ப்ரெஷருங்கிற என்ன நமக்கு தெரியும், அது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ரெஸ்பிரேஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ஷியல் ஆக்சிஜன் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் 60ஓட. ஸோ ஏ இஸ் இன்கரெக்ட். ஆக்சிஜன் ரிச் பிளட், இதில் ஆக்சிஜன் ரிச் பிளட் ட்ராவல்ஸ் த்ரூ பல்மனரி வெயின். இது பல்மனரி வெயின் எங்கே வருது, டூ லெஃப்ட் ஆட்ரியம் மேலே, தென் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் கீழே போகுது. ஸோ தி பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் தி ஆக்சிஜன் வில் பி வெரி ஹை. ஸோ இன்கரெக்ட். ரெண்டு விஷயங்கள் இன்கரெக்ட். இது இஸ் நாட் இம்பியூர் பிளட். ஓகே, பார்ஷியல் ப்ரெஷர் வில் பி வெரி ஹை. அதனால் ஏ இஸ் ராங். தென் பி இஸ் பல்மனரி ஆர்டரி. இது பியை லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் இருந்து கிளம்பி இது பாடிக்குள்ளே போகுது, இதுதான் லங்ஸு. ஸோ இதை வந்து பல்மனரி ஆர்டரின்னு சொல்கிறது தப்பு. ஓகே, தட் இட் செல்ஃப் இஸ் ராங். ஸோ கேரி பிளட் ஃப்ரம் ஹார்ட் டு லங்ஸ். இது ஆக்சுவலாக லங்ஸ் இங்கே இருக்குது, கேரி பிளட் டு பாடி. ஓகே, ஸோ PO2 இஸ் 90 mm ஆஃப் மெர்க்குரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பியை நம்ம பார்த்துடலாம். பல்மனரி ஆர்டரி கேரிஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட். இதுதான் பல்மனரி ஆர்டரி. இட் கேரிஸ் தி டீஆக்சிஜனேட்டட் பிளட் from right ventricle of the heart to the lungs, from the right ventricle of the heart to the lungs. Okay, as blood is deoxygenated, blood will have more partial pressure of carbon dioxide. Carbon dioxide partial pressure தான் அதிகமாக இருக்கும் than the oxygen. So this is B is incorrect. இது வந்து B இங்கே இருக்குது. So this is artery. Okay, carrying oxygenated blood. இது deoxygenated blood. So pulmonary artery carry blood from heart to lungs. Okay, இது partial pressure of the oxygen 90 mm கொடுத்துருக்காங்க. deoxygenated bloodல 90 mm of mercury இருக்காது. So B is wrong. And then D is dorsal aorta. இது dorsal aorta, இது dorsal aorta, இது dorsal aorta கிடையாது. ஓகே, takes blood from heart to body parts. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக லங்ஸுக்கு கொண்டு போகுது, பாடி பார்ட்ஸுக்கு கொண்டு போகலை. ஓகே, அப்போயே தப்பாக போச்சு. ஸோ பார்ஷியல் ஆக்சிஜன் ப்ரெஷர் இஸ் 95 mm ஆஃப் மெர்க்குரி. இதில் டீஆக்சிஜனேட்டட் பிளட் போகிறதுனால இங்கே 95 இருக்காது. ஸோ இது டார்சல் ஆயிட்டாவும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் டி இஸ் ராங். ஓகே, ஸோ அயோட்டா கேரிஸ் oxygen rich blood from left side of the heart to the body. ஓகே, இது அயோட்டாவாக இருந்தால் கரெக்டுன்னு சொன்னால் இட் டேக்ஸ் ஆக்சிஜன் ரிச் பிளட் ஃப்ரம் தி லெஃப்ட் சைட் ஆஃப் தி ஹார்ட் டு தி பாடி ஃப்ரம் லெஃப்ட் விட்டிலிருந்து. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் தி ஆக்சிஜன் ஆர்டரியல் பிளட் இஸ் ஈக்குவல் டு 100 mm ஆஃப் மெர்க்குரி. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பார்ஷியல் ப்ரெஷர் 95 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, பட் ஆக்சுவலாக இதுதான் அயோட்டா, இங்கே இந்த இடத்துல வெளியில் வர்றது. ஸோ டி இஸ் ராங். தென் வாட் இஸ் சி?
சி இஸ் தி வீனகவா. ஹியர் இங்கே பாடியில் இது பாடியோடைய எல்லா இடத்தும் கலெக்ட் ஆகி வரக்கூடிய பிளட்டு பெரிய வெயினில் போய் ஜாயின் பண்ணுது. தட் இஸ் வீனகவா. ஸோ இன்ஃபீரியர் வீனகவா. திஸ் இன்ஃபீரியர் வீனகவா சி. ஓகே, டேக்ஸ் தி பிளட் டு ரைட் atrium, then to right ventricle, then to the lungs. Okay. So C is the vena cava, that is positive vena cava. Carry the deoxygenated blood from lower and middle parts of the body. Lower and middle part of the body இருந்து இது blood எடுத்துட்டு போகுது. எங்க deoxygenated blood, ஆக்சிஜனை கொடுத்துட்டு. என்ன, it is taken to the right atrium, to the right atrium போயிருது. Okay. இங்கே partial carbon dioxide vena cava or vein is equal to 45 millimeters of mercury. So this is the correct thing. இங்கே சியில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா this is vena cava. So inferior vena cava ரைட் தான். carry blood from the body parts அதுவும் கரெக்டு தான். to the right atrium, ரைட் atriumத்துக்கு தான் அதுவும் போகுது. ஓகே, அண்ட் partial carbon dioxide pressure கொடுத்துருக்காங்க 45 millimeters of mercury. that is also correct. that will be more here. It will be 45 millimeters of mercury. So option C is the correct thing. Okay, the next question. So we will meet in the next discussion. Thank you, students.